வெல்கம் பேக் டு மை சேனல். டியூஸ்டே வந்து வீடியோ எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ எடுத்திருக்கேன். டியூஸ்டே பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே. பாப்பாவுக்கு ஸ்பெஷலாக என்ன வேணும்னு கேட்டிருந்தேன். பிரியாணின்னு சொல்லியிருந்தாங்க. பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே பாப்பா தூங்கிட்டாங்க. அவள் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே பிரியாணி பண்ணிடலான்ட்டு. பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, ஏலக்காய். குக்கரில் தாங்க நான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே பிரியாணி இலை, சோம்பு, பட்டை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்தோடனே வெங்காயம் ஆட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணலாம். நல்லா பொன்னிறமாக வந்தோடனே பார்த்திங்கன்னா தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை, புதினா தழை, பட்டை, சோம்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்குள்ளே சிக்கன் வந்து கழுவிக்கலாம். சிக்கன் வந்து நல்லா கழுவியாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பொடி, கறி மசாலா தூள், பிரியாணி தூள் இதில் 3யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவாங்க. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பதம் வெந்த உடனே நாங்கள் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறீங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அரைப்பதம் வெந்துருச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி, அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. கொத்தமல்லி தழை, புதினா தழை, தேவையான அளவுக்கு உப்பு, காரம் போட்டு செக் பண்ணிவிட்டு மூடி வந்து போட்டுக்குவாங்க. ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாப்பா வந்து வீடியோ எடுக்க முடியலைங்க. ஃபோட்டோ தான் எடுக்க முடிஞ்சது. அது மட்டும் தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் மட்டும்தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். பாப்பாவுக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸை எடுத்தாச்சுங்க. ஃபைனல் அவுட்ஃபுட்டு இதாங்க. அவள் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்கான்ட்டு. அவள் வந்து வீடியோவில் வந்து நான் வரலேன்னு சொல்லிகிட்டு இருந்தா. நான் தான் கம்பேர் பண்ணி வாடா நான் சொல்லிகிட்டு இருந்தேன். சரின்ட்டு அவளும் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணலாம் வீடியோ எடுக்கிறதுக்கும். அவளோட ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரைடே மார்னிங்கு அவளுக்கு வந்து பீட்ரூட் சாப்பாடு தாங்க. அவளுக்கு வந்து இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி தந்தேன். மிச்சர் வந்து வச்சுருக்கேங்க. விடிகாலை விண்ணழகு, விடியும் வரை பெண்ணழகு, நெல்லுக்கு நாற்றழகு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.